எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுராந்தகத்துல தாங்க இருக்கோம். மதுராந்தகம் தாலுகால இருக்க கீழவளம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. எக்ஸாக்டா இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 6.5 கிலோமீட்டர்ஸ்லயே இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல திருக்கழிக்குன்றம் ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்க வந்து ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கி அதை வந்து நான் ஃபியூச்சருக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துல இருந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பா கொடுக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இடத்த பத்தி தான் பார்க்க போறோம். இங்க என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த 90 ஏக்கரை வந்து இவங்க எப்படி டெவலப் பண்ண போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரம்மாண்டமான டவுன்ஷிப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபை குளோபல் சிட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸா இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க கரண்டா நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ISO சர்டிஃபைடு ஒரு கம்பெனிங்க. இவங்க கிட்டத்தட்ட 6000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த 15 இயர்ஸ்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் எடுத்துக்கிட்டா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்துலயும் சைட் இருக்கு, ஈஸ்ட் தாம்பரத்துலயும் இருக்கு, மணிமங்கலத்திலயும் இருக்கு. அதுக்கு அப்படியே வந்தோம்னா குடுவாஞ்சேரியிலையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொத்தேரியிலையும் இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மதுராந்தகத்துல இவ்வளவு பெரிய ஒரு டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட லேண்டாவும் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லாவும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய டீடைல்ஸ்ங்க. இப்போ இந்த ஐஃபை குளோபல் சிட்டியை பத்தி பாத்துருவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு 90 ஏக்கர்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. டவுன்ஷிப் மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியும் கொடுங்க. இங்க இவங்க எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 ஏக்கரை டெவலப் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோங்க. ஃபேஸ் 1ல எத்தனை பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 226 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 1ல இருக்குங்க. என்னென்ன சைஸ்லாம் பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 226 பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் சைஸஸ்லாம் இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இங்க ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 90 ஏக்கர்ஸை எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே கமர்ஷியல் பிளாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த 90 ஏக்கர்ல உங்களுக்கு மொத்தம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உள்ள வரும்போது உங்களுக்கு தேவையான அத்தியாவசியான பொருட்களுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இங்க வந்து பிளாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணினா அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 90 ஏக்கருக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தீம்டு, அதாவது ரெசார்ட் தீம்டு பிளாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு டெமோவும் நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து ஒரு ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மணி இருக்கு, இந்த மணியை நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போறேன். அப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நான் வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 650 ரூபா ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து 2000 வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து எவ்வளவு போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ், அதாவது கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல போயிட்டு இருக்குன்றது கரண்ட்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல யாருமே வந்து போய் அங்க வந்து இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா காட்டல. ஒரகடை மாவட்டம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து வேணாம் இதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்க முடியாத ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி உங்களுக்கு 650 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான growth இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாவும் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஐஃபை குளோபல் சிட்டில இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னா பிளாக் டாப் ரோடுங்க. இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும், சூப்பரான பிளாக் டாப் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே இதை சுத்தி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் இருக்கு. ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. இவங்க உங்களுக்கு பிளாக் டாப் ரோடும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம
சைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் EBM ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 50 to 30 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட்டால் உங்களுக்கு தண்ணி வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரெசார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 ரெசார்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. இது 90 ஏக்கர்ஸ் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பு. ஸோ உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆர்ச்சும் வந்து என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டிஸும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஐஃபை குளோபல் சிட்டி வந்து என்னென்ன மாதிரியான அப்ரூவல்ஸ்லாம் பார்த்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் பற்றி எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லைங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் எல்லாரும் வந்து ஒரு சொந்த இடம் வாங்கணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பர்பஸ்க்காக ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் போதுங்க. இங்கே நீங்கள் சூப்பரான ஒரு மெத்தடில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து உங்களுக்கு 50-50 EMI ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பாதி வந்து பே பண்ணால் போதுங்க. இப்போ நீங்கள் 6 lakhs ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 3 lakhs பே பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்க 3 lakhs நீங்கள் வந்து லோன் போடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா EMI ஆப்ஷனில் இவங்க கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த் பே பண்ணுற EMIக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதுவே நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட்டாகவே கொடுத்தா மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொல்லையே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு டிவி வாங்கினா எப்படி EMI பே பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு EMI பே பண்ணி அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இந்த இடத்த வந்து உங்கள் சொந்தமாக்கிக்கலாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சூப்பராக இந்த ஐஃபை குளோபல் சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எதனா தெரியணும்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சைட் விசிட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு டோர் டு டோர் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் இங்கே வந்து சைட் விசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் குடுவாஞ்சேரி இந்த மாதிரியான ஏரியாவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு 650 ரூபா கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குங்க. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.